தமிழகத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்று பார்வை குறைபாடு உடைய மாணவன் சாதனை படைத்துள்ளார். பூம்புகார் சீர்காழி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று வாழ்த்தி உதவித்தொகை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கேவரோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் மோகன்தாஸ். சரளா தம்பதியினர். இவர்களுக்கு அரவிந்த், ஆனந்த் என 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் அரவிந்த் இளநிலை பட்டப்படிப்பு முடித்துள்ளார். இளைய மகன் ஆனந்த் பார்வை குறைபாடு உள்ளவராவார். இவர் சென்னை பூந்தமல்லியில் உள்ள பார்வை குறைபாடு உடையோருக்கான சிறப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று வெளியான 12ஆம் வகுப்பு தேர்வில் 486 மதிப்பெண்கள் பெற்று தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இதையறிந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் நேரில் சென்று 50,000 ரூபாய் நிதி உதவித் தொகை வழங்கினார். மற்றும் மேற்படிப்பிற்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் கண்டிப்பாக செய்து தருகிறோம் என்று உத்தரவாதம் அளித்தார். இந்நிகழ்வில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் 10,000 ரூபாய் வழங்கினார்.